ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்கள்ல, அந்த ஸ்டே ஆர்டர் வாங்கினதுக்கு அவரை நேராக பார்த்து பேசுவோம், ஏதாவது பேசி இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போனால் அந்த ஆள் எங்கெங்கே இழுக்க வைக்க முடியுமோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்கிறாரு. முத்துவும் மீனாவும் ஒரு இடமா போகிறாங்க. ஒரு ஆஃபீஸ் கூப்பிட்றாரு, அப்புறம் அவர் கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்றாரு, அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு வாங்கன்றாங்க. எல்லாத்துக்குமே போய் பார்க்குறாங்க. எங்கே போனாலும் அவர் இல்லை அடுத்த இடத்துக்கு போங்கன்னே சொல்கிறாங்க. இவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா மீனா கூட பேசி பார்க்குறாங்க. அவர் கேட்குற மாதிரி தெரில. அப்போ முத்து சொல்கிறாங்க, அவங்க பார்க்கணுன்னு நினச்சிருந்தா பார்த்துருப்பாங்க மீனா, அவர் நம்மளை அவாய்ட் பண்ணுறாரு மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்னங்க பண்ணுறது? மாமாவுக்கு வேற உடம்புக்கு முடியாத மாதிரி ஆகுது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நம்ம இப்போதைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் வக்கீல்கிட்ட போய் முத்து, மீனா, இந்த மனோஜுக்கு அந்த பொண்ணு இருக்காங்களா, அந்த தங்கச்சின்னு சொல்லி அந்த பொண்ணு 3 பேரும் போகிறாங்க. வக்கீல்கிட்ட போய் கேட்குறாங்க. என்ன கேட்டாலும் வக்கீல் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு மேலே ஸ்டெப் எடுக்கிறது வேஸ்ட்டுப்பா, 10 நாள் லீவு, அந்த லீவை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க பிளான் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேம், இதுக்கு ஏதாவது வழி இருக்கா, ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அம்மாவும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு வழியும் இல்லைப்பா, நம்ம வக்கீல் உள்ளே போய் போடுறதா இருந்தாலுமே உள்ளே இருப்பாங்க. அவசர கேஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க, மிச்சம் எல்லா கேஸெல்லாம் இந்த 10 நாள் கழித்து தான் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம், எங்கள் அப்பா பாவம் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க, ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி, அவங்க அப்பாவை கூட 10 நாளைக்கு வெளியில் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆள் ஃபோன் பண்ணி சிந்தாமணிகிட்ட பேசுகிறாங்க. முத்தை மீட் பண்ணவே இல்லை, முத்தை மீட் பண்ணியிருந்தேன்னா முத்து என்னை ஏதாவது கன்வின்ஷன் பண்ணிடுவாப்புல, அதனால நான் முத்தை மீட் பண்ணலன்றாங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இவங்க எல்லாரும் ரோட்டில் நிற்கணும் கேவலப்பட்டு, அதை நான் கண்குளிர பார்க்கணும். என்கிட்டயே மோதுறாங்க, இவங்கள நான் நல்லபடியாக வாழ விட்டுருன்னா எப்படினாலும் இந்த வீட்டை தூக்கணும், இந்த வீட்டை எனக்கு கைப்பற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி நினைக்கிறாங்க. இதோட நாடகம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வர்றதை அடுத்து பார்ப்போம்.